ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த நான் முதல்ல செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அந்த கோர்ஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 மதியம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில் 10 to 12 இந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து இனிமேல் செவ்வாய்க்கிழமை எவரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 மார்னிங் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். இந்த கிளாஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் முதல்வன் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் மெயிலில் இல்லைனா மொபைலில் இருக்கும். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லிவிட்டு திரும்ப ஐடி பாஸ்வேர்டு, அதாவது அதே ஐடி தான் சேஞ்ச் ஆகாது, பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகி அந்த ஐடி பாஸ்வேர்டு திரும்ப உங்களுக்கு மொபைலுக்கும் ரீசெண்ட் பண்ணாங்கன்னா திரும்ப மொபைலுக்கும் மெயிலுக்கும் வரும். அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த கோர்ஸுக்கு உங்களை பேரை வந்து ஸ்டாஃப் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களா, உன்னோட பேருக்கு நேராக அந்தந்த ஸ்டூடெண்ட் பேருக்கு நேராக அந்த கோர்ஸை வந்து கன்சர்ன் ஸ்டாஃப் வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இந்த கோர்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட், நான் முதல்வன் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான், portal.nanmudhalan.tn.gov.in. இந்த வெப்சைட் போட்டதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் கேப்சா இருக்கும். அந்த டைமில் என்ன கேப்சா இருக்கோ அது கொடுத்துக்கலாம். யூசர் நேமில் உங்களுக்குன்னு வந்த ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி வந்திருக்கும், உங்களுக்கு மெசேஜ் அதுக்கப்புறம் மெயிலில் வந்திருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா டைப் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டு இந்த கேப்சானா இந்த நம்பருக்கு 82229 உங்களுக்கு அந்த டைமில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஏற்கனவே சொன்னது தான். லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா போர்ட்டல் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லாகின் வந்துடும். ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாகின் வந்துடும். பார்த்தீங்களா, அந்த இது வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ரைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் மேண்டட்டரி கோர்சஸ்னு ஆப்ஷன் வரும். நேற்று இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மேண்டட்டரி கோர்சஸ்னு வரும், அது வரணும். வரல அப்படின்னா திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். வரலாம் திரும்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப வேணால் லாகின் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த போர்ட்டல் ஒரே டைமில் இப்போ எல்லாமே லைவ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன இருக்குன்னா ஸ்லோவாக தான் வரும். அதனால் அந்த போர்ட்டலே அப்படி தான் இருக்கும். திரும்ப அந்த ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து திரும்பி வேணால் லாகின் கொடுங்க. இது மாதிரி எரர் வந்து எதனால் வருது அப்படின்னா ஒரே டைமில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கிறதுனால அந்த எரர் வரும். அதை திரும்ப நீங்கள் கொடுத்து பாருங்கள், வந்துடும். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் சரி ஆகிடும். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, இதிலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ உங்களோட ரோல் நம்பரோட சேர்த்து உங்களுக்கு வந்து காலேஜில் என்ன ரோல் நம்பர் இருக்கும் அந்த காலேஜ் கோடோடு சேர்த்து வந்துடும். திரும்ப அந்த 3 புள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா மேண்டட்டரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மேண்டட்டரி கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல வந்து கோர்ஸோட நேம் வந்துடும்.
சப்போஸ் உங்களோட கோர்ஸை வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணலன்னா இந்த இடத்துல நோ கோர்ஸ் சூசன் அப்படின்னு வந்துடும். எந்த கோர்ஸும் உங்களுக்காக அலோகேட் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வந்ததுக்கப்புறம் இல்லை வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ச். அந்த வாட்ச்னு கொடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு உண்டான லிங்க் வந்து ஃபெட்ஜ் ஆகி வரும். கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்துடும். இப்போ ஆக்சஸ் கோர்ஸ்னு வருது பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸ் கோர்ஸ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 12 o'clock முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 4 or 5 minutes முடிஞ்சிடும். இப்போ லைவ் கிளாஸஸ் அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த கோர்ஸுக்கு உண்டான லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு லிங்க் ஆகிடும். வந்துருச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்துடும். வந்தோடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுக்கும், 2 இருக்கும். ஒன்று வந்து டெமோ கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் இருக்கும். இதுவும் நீங்கள் லாகின் பண்ணி ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப் கேம்பஸ் டு கார்ப்பரேட் C2C இந்த இதில் வந்து லைவ் கிளாஸ் ஃபார் நான் முதல்வன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும். 2வதாக இருக்குது அந்த இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அதாவது நம்மளது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன யூனிவர்சிட்டியோ, இப்போ வந்து இந்த இது வந்து பாரதியாருக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், அதனால் லாக்கில் இருக்குது. பாரதிதாசனுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அதனால் பாரதிதாசன் அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்துடும், அந்த கிளாஸஸ் லைவ் கிளாஸ் 1ன்னு வந்துடும். லைவ் கிளாஸ் 1 வந்து கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லைவ் கிளாஸ் 1 ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் டு ஜாயின் த லைவ் கிளாஸ். லைவ் கிளாஸில் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு என்னன்னா இந்த லைவ் கிளாஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு லைவாக வந்துடும். நீங்கள் அந்த கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த கிளாஸஸை பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விட்டுட்டிங்கனாலுமே இந்த நடந்த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டாக உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் உங்களோட அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டில் போய் பண்ணால் தான் உங்களுக்கு என்னென்னா கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஸோ அதில் தான் நீங்கள் போய் பண்ணணும். இந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் 1 hour 16 minutes இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ லைவாக தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் லைவ் கிளாஸஸ் முடிஞ்சிட்டாலுமே அந்த கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அந்த போர்ட்டல்லே இருக்குது. நீங்கள் அதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சப்போஸ் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்டன் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கணும். அதுதான் முக்கியம். அந்த அசஸ்மெண்ட் முடிக்க தான் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இதோட உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிளாஸஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இதில் அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி போட்டதுக்கும் மை டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்டில் உங்களுக்கு இருக்கும். டேஷ்போர்டில் வந்து டேக் த டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வர லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு லைவ் கிளாஸ் 1 லிசன் பெட்டர் இதெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக முடிக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேக் த டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட்டும் உங்களுக்கு இது முடிய வந்துடும். ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் ஒரு 50 யூனிட் சொல்லியிருந்தோம். அந்த யூனிட் படி உங்களுக்கு ஒன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கிட்டே வரலாம். அட்டன் பண்ண அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். 100% ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் தான் விட்டுறலாம். அதனால் போன வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, கோர்சஸ் எப்படி பார்க்குறது,
அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு நானும் சொல்கிறோம். தேங்க்யூ.